ஆடி பிறந்தாச்சு, வழி பிறந்தாச்சு. தமிழர்களின் வாழ்வியலிலும் விவசாய மரபிலும் ஆன்மீக நம்பிக்கையிலும் மிக முக்கியமான மாதம்தான் ஆடி மாதம். சூரியன் கடகராசிக்குள் நுழையும் நாளே ஆடிப்பிறப்பு. பொதுவாக இது ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது. ஆடிப்பிறப்பு என்பது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். இயற்கையும் மனித வாழ்க்கையும் புதிய பருவத்தை வரவேற்கும் தருணம் இது. ஆடிப்பிறப்பு என்றாலே பல தமிழர்களின் நினைவிற்கு முதலில் வருவது ஈழத் தமிழ்க் கவிஞர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் எழுதிய இனிமையான ஆடிப்பிறப்பு பாடல்தான். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று தொடங்கும் இந்த பாடல் ஆடி மாதத்தின் மகிழ்ச்சியையும் கிராமிய வாழ்க்கையின் உற்சாகத்தையும் அழகாக படம் பிடிக்கிறது. இந்த பாடலில் வீடுகளில் செய்யப்படும் இனிப்புகள், புதிய ஆடைகள், உறவினர்களின் சந்திப்பு, குழந்தைகளின் விளையாட்டுகள், விவசாயிகளின் நம்பிக்கை என தமிழர் வாழ்வின் பல அழகிய காட்சிகள் உயிர்ப்புடன் வர்ணிக்கப்படுகின்றன. இன்றும் இலங்கையிலும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களாலும் ஆடிப்பிறப்பு விழாக்களில் இந்த பாடல் அன்போடு பாடப்பட்டு வருகிறது. தலைமுறைகளை தாண்டியும் அதன் இனிமையும் தமிழ் பற்றும் பண்பாட்டு பெருமையும் இன்றளவும் மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பெணங்கட்டி கூலம் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. பாசி பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தள்ளி, வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து, வேண்டிய தேங்காய் உடைத்து துருவிய வேலூரில் சர்க்கரையும் கலந்து, தோண்டியில் நீர் விட்டு மாவை அதை கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு, வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ளக்கலவையை உள்ளே இட்டு, பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே. பூவை துருவி பிழிந்து பெனங்கட்டி போட்டு மாவுண்டை பயருமிட்டு, மாவை கரைத்தம்மா வாத்து துளாவு வாழ் மணக்க மணக்க வாயூரிடுமே. குங்கும போட்டுட்டு பூமாலை சுடியே குத்து விளக்கு கொளுத்தி வைத்து, அங்குல நீர்பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்பும் படைப்போமே. வண்ணப்பலாவிலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோலிக்கொண்டு, அன்னையகப்பையால் அள்ளி அள்ளி வர்க்க ஆடி புது கூழ் குடிப்போமே. வாழை பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம், கூழை சுட சுட ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பெணங்கட்டி கூலம் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஆறுகள் நிரம்பத் தொடங்குகின்றன. விவசாயிகள் அடுத்த பயிர் பருவத்திற்கான நிலத்தை தயார்படுத்தும் காலம் இதுவே. அதனால்தான் தமிழில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது. சரியான நேரத்தில் விதைத்தால் நல்ல அறுவடை கிடைக்கும் என்பதையே இது உணர்த்துகிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை போன்ற நாட்களில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பெண்கள் குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்க்கைக்காக விரதமிருந்து வழிபடுகிறார்கள். கிராமங்களில் அம்மன் திருவிழாக்கள், கரகாட்டம், பொங்கல் மற்றும் பல நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தின் தனிச்சிறப்பாகும். ஆடிப்பிறப்பு நாளில் வீடுகளில் கோலம் போட்டு மாமரத் தோரணம் கட்டி இனிப்புகளும் பாரம்பரிய உணவுகளும் தயாரிக்கப்படுகின்றன. சில பகுதிகளில் புதிய ஆடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது வழக்கமாக உள்ளது. இந்த நாள் இயற்கைக்கு நன்றி செலுத்தவும், குடும்ப ஒற்றுமையை கொண்டாடவும், எதிர்காலம் வளமாக அமைய வேண்டியும் பிரார்த்தனை செய்யும் நாளாக பார்க்கப்படுகிறது. ஆடிப்பிறப்பு என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இயற்கையோடும் விவசாயத்தோடும் ஆன்மீகத்தோடும் தமிழர் பண்பாட்டோடும் நம்மை இணைக்கும் ஒரு அழகான பாரம்பரியம். ஆடி பிறந்தாச்சு, வழி பிறந்தாச்சு என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆடிப்பிறப்பு அனைவரின் வாழ்க்கையிலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரட்டும். நன்றி.